சரி, இப்போ ஃப்ளஷ் யூஸ் பண்ணி எப்படி வந்து என்னோட earthly பார்ட் ஆஃப் மை ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு எப்படி வந்து சேட்டன் வந்து டெத்து கொண்டு வந்தான்னு பார்க்கலாம், எப்படி ஈவை டிசீவ் பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதான் ஃப்ளஷ், இதுதான் என்னோட earthly பார்ட் ஆஃப் மை soul which is called body. earthly பாடின்னு வச்சுக்கலாம், ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு earthly பாடின்னு வைக்கிறேன். earthly part of my soul is called earthly body. அப்புறம் இதுதான் வந்து flesh. இது flesh. இந்த fleshக்கு மேல ஒரு கவரிங் கடவுள் கொடுத்திருந்தாரு. the whole body was covered in the full of life. the covering தான், there was a covering was full of life. அதனால தான் ஆடம் வந்து நேக்கடா ஃபீல் பண்ணல. ஆடம் ஏன் நேக்கடா ஃபீல் பண்ணல? இந்த there was a covering around him that clothed his earthly body and flesh. இதுதான் கவரிங். இப்போ இந்த கவரிங் வந்து என்ன ஆச்சுன்னா, பாவம் டிஸ்ஓபே பண்ணும்போது அவன் வந்து ஏவாள் வந்து அந்த ட்ரீல இருக்க கனியை சாப்பிட்ட பிறகு என்ன ஆச்சு? ஏவாள் வந்து அந்த கனியை சாப்பிட்றல, இந்த கனியை சாப்பிடும் போது என்ன ஆச்சு? சாத்தா வந்து டிசீவ் பண்றான். நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். இந்த ட்ரீல இருக்க கனியை சாப்பிட டிசீவ் பண்றான். எப்படின்னா, யூசிங் மை ஃப்ளெஷ் டிசையர்ஸ். என்னன்னா, இந்த கனி பார்ப்பதற்கு திஸ் ஃப்ரூட் வந்து, இந்த ஃப்ரூட் எப்படி இருக்கான்? பியூட்டிஃபுல்லா இருக்கான், ரொம்ப டேஸ்டியா இருக்கான், எல்லாம் அந்த மாதிரி தான். பார்ப்பறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. இட் மேக்ஸ் மீ லைக் காட். கடவுளை போல என்ன மாத்திரும். ஃப்ளஷ் வழியா சாத்தா வந்து என் வீக் வெசல், ஃப்ளஷ் வந்து இஸ் வீக், ஏவால வந்துச்சான் இந்த 3 ஃபீலிங்ஸை கொடுத்து. அப்ப ஏவாள் என்ன பண்றா? இந்த கனியை சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது? டிஸ்ஓபீடியன்ஸ். இந்த டிஸ்ஓபே பண்றா. டிஸ்ஓபே பண்ண பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, the covering that was covering my body got removed. எந்த கவரிங்? இந்த கவரிங் இருந்துச்சு பாத்தீங்களா? இந்த கவரிங் என்ன ஆயிடுச்சுன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. when I disobeyed. இந்த கவரிங் போன உடனே என்னாச்சுன்னா, ஈவ் started to feel naked. Adam and Eve started to feel naked. Disobedience என்ன கொண்டு வந்துச்சுன்னா nakedness. Why? Covering was removed. Disobedience-னால nakedness வந்துச்சு. nakedness வந்து ஏன்னா the covering was removed. அந்த கவரிங் போன பிறகு she felt naked. இப்போ என்னாச்சுன்னா, ஒரு வீட்டுல டோர் இல்லைன்னா என்ன ஆகும்? சாத்தா வந்து சீக்கிரமா உள்ள வந்து உட்காந்துப்பான், ராபர் வந்து உட்காந்துருப்பான். சேட்டன் இஸ் லைக் அ ராபர். என்ன ஆச்சுன்னா, அந்த சேட்டன் sin வந்து it dwelt in my flesh. sin came and dwelt in my flesh. ஏன்னா கவரிங் ரிமூவ் ஆனால ஈஸியா உள்ள வந்துச்சு, ஈஸியா உள்ள வந்து உட்காந்துருச்சு. டுவெல்ட் வீடாயிடுச்சு. ஃப்ளஷ் வந்து சின்னோட வீடாயிடுச்சு, ஹவுஸா. இந்த ஃப்ளஷ் வந்து சின்னோட ஹவுஸா, சின்னோட வீடாயிடுச்சு. It dwelt in my flesh. Not only it dwelt in my flesh, sin came along with dead deeds. Sin என்ன பண்ணுச்சு? It came along with death. sin மட்டும் தனியா வரல, அது ஒரு கம்பெனியன் கூட்டு வந்துச்சு, அதுதான் டெத். என்ன கொண்டு வந்துச்சு? டெத். டெத் இஸ் நத்திங் பட் dead deeds. இப்போ earthly பாடியை எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா dead deeds. நம்ம earthly part of my body எது கண்ட்ரோல் பண்ணுது? dead deeds. ஏன்னா sin dwelt in my flesh and made dead deeds to control my earthly body. நீங்க ரோமன்ஸ்ல போய் படிச்சீங்கன்னா அவ்வளோ அழகா பவுல் அவ்வளோ அழகா வர்ணிச்சிருப்பார். இப்போ நம்ம என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்பிரிச்சுவல் டாக்டர் வேலையை பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஆப்ரேஷன் பண்ற டாக்டர் வந்து ஒரு பெரிய வேலையை சுகமாக்குவாரு. ஆனா அது வந்து நம்ம தெரியாது, எப்படி பண்ணாரு தெரியாது, அன்லெஸ் அந்த வீடியோ கேப்சர் ஆனாதான். இல்லைன்னா
ஸ்கேனிங் மிஷின் இருந்தால் தான் ஓகே இந்த பார்ட் வந்து டிசீஸ் தான் இருந்துச்சு இப்போ நல்லா ஆயிடுச்சுன்னு தெரியும். ஒரு வெளிப்பிரகாரமா ஒரு டாக்டர் வந்து ஒரு ஹீலிங்கோ ஸ்கின் டிசீஸ் ஹீல் ஆகுது, ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட போகும்போது ஸ்கின் டிசீஸ் ஹீல் ஆகுது, அது வெளிப்பிரகாரமா தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஏசாமி வந்து ஒரு ஆவிக்குரிய டாக்டர், ஒரு ஆப்ரேஷன், தட் இஸ் அ சர்ஜன். அவர் பண்ண ஒரு இன்னர் மேன்ல பண்ண காரியத்தை நம்ம ஸ்கேனிங் மிஷின் வச்சு பார்த்துட்டு இருக்கோம் த்ரூ ஆவியானவர் வழியா. எந்த பகுதி ஆஃப் மை ஸ்பிரிட் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னு ஸ்பிரிச்சுவலைஸோட பாக்குறோம். இந்த வியாதி வந்து இந்த பார்ட் வந்து ஒரு earthly wisdom உள்ளவனால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதனால ரோமன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் கேன் பி discern only spiritually. ஏன்னா ஸ்பிரிட் மேன்ல என்ன நடந்ததுன்னா you should be a spiritual born again person. அப்போ இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நான் இன்னர் ஆர்கன்ஸ்ல நடக்கிற பிரச்சனையை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இன்னர் ஆர்கன்ஸை பார்த்துட்டு இருக்கோம், ஸ்பிரிச்சுவல் பாடியோட இன்னர் பார்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த பிசிக்கல் ஹீலிங் தட் ஐ கேன் ஷோ யூ நவ் இட் செல்ஃப். இங்க எனக்கு புண்ணு இருந்துச்சு, என் கடவுள் சுகமாக்கிட்டாரு, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த காட்டிலும் கர்த்தர் எவ்வளோ மேன்மையான காரியத்தை பண்ணியிருக்கானா, he healed me from my spiritual disease. அதனால்தான் தாவீதாசன் உண்மை புகழ்ந்து பாட நாவுகள் பத்தாது. ஏன்னா எல்லா ரிலிஜன்லயும் அவுட்டர் ஹீலிங் நடக்குது, பெரிய வித்தியாசம் பெருசா ஒன்றும் இது கிடையாது. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, கிறிஸ்டியானிட்டி தவிர வேற எந்த ரிலிஜனுக்கும் மிரக்கிளே நடக்கல, ஹீலிங்கா நடக்க சொல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன். எல்லா ரிலிஜன்லயும் நடக்குது. ஆனா நம்மளுக்கு ஒரு விசேஷத்தை, நம்ம டாக்டர் வேற டாக்டர், அவர் உள்ளான ஸ்பெஷலிஸ்ட். ஹி இஸ் a ஸ்பெஷலிஸ்ட், ஸ்பிரிச்சுவல் ஆர்கன்ல வந்து டிசீஸ் எடுத்து போட்ட ஸ்பெஷலிஸ்ட். அவர் நான் புரிஞ்சுக்கணும்னா அவர் என்ன பண்ணாருன்னு தெரியணும், அப்பதான் அவரை புகழ முடியும். அவர் க்ளோரியை லிமிட் பண்ண மாட்டேன். எப்ப அந்த டாக்டர் இந்த மாதிரி இப்படிப்பட்ட வியாதியில இருந்து ஸ்பிரிச்சுவல் வியாதியில காப்பாத்திருக்காரான்னு சொல்லிட்டு ஐ வில் நாட் லிமிட் த க்ளோரி ஆஃப் காட். அவருடைய திறமையை முழுமையா பார்ப்பேன், குறைச்சி பார்க்க மாட்டேன். நிறைய பேர் திறமையை குறைச்சி பார்க்குறாங்க. எப்படின்னா பிசிக்கல் வேர்ல்ட்ல நடக்கிற ஒரு பெரிய அஃப்கோர்ஸ் பிசிக்கல் வேர்ல்ட்ல டிசீஸ் ஹீல் ஆகுது பார்க்கும்போது தான் அது வந்து பெருசா பேசுறாங்க. எனக்கு இந்த வியாதி இருந்துச்சு, கர்த்தர் ஹீல் பண்ணாரு, சுகமாக்குனாரு. ஆனா அதை காட்டிலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய டிசீஸ் இருந்துச்சு. Because of our Adam 1, everybody were affected by sin. Everybody was faced death in our earthly part of our body, this body, which affected even my heavenly part. அது அப்புறமா பார்க்கலாம். இந்த earthly partல வந்து பிரச்சனை வந்துச்சு. இப்போ வந்து இந்த எப்படி வந்து ஏசாமி சால்வ் பண்ணாருன்னு பார்க்கலாம். எப்படி இந்த டாக்டர் வந்து அந்த டிசீஸை ஹீல் பண்ண. இப்போ ஆடம்னால எப்படி இந்த என்னுடைய இன்னர் ஆர்கன்ஸுக்கெல்லாம் வந்து இன்னர் ஸ்பிரிச்சுவல் ஆர்கன்ஸ்க்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, எந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சு, எந்த இடத்துல பாவம் குடி கொண்டு வந்துச்சு, எந்த இடத்துல எனக்கு டிசீஸை கொண்டு வந்துச்சு இப்ப பார்த்து கொண்டு இருக்கோம். எந்த இடத்துல பாவம் குடி கொண்டு வந்துச்சு, ஆவிக்குரிய மேனியில. ஃபிளஷ் இஸ் அன் ஆவிக்குரிய மேனி, நாட் திஸ் ஃபிளஷ். இதுல பாவமே குடிக்கொள்ள முடியாது. இந்த ஸ்கின் போச்சுன்னா அப்ப எப்படி பீப்புள் கேரி சின் ஆஃப்டர் தேர் டெத்? இந்த நிறைய ஆவிகள் பழி வாங்குறதுக்காக துடிக்குது. அப்போ அதோட பிசிக்கல் சரீரம் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. இந்த ஃபிளஷ், இது ஃபிளஷ்னா இந்த ஃபிளஷ் டிகே ஆயிடுச்சு, மண்ணோட மண்ணா போயிடுச்சு. அப்போ அந்த கெட்ட ஆவிகளுக்கு ஏன் பழி வாங்கணும்னு என்ன இருக்கு? மத்தவங்க மேல ஏறிட்டு பழி வாங்குது. ஏன்னா திஸ் இஸ் நாட் த ஃபிளஷ். பாவம் எங்க இருக்குன்னா என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபிளஷ்ல இருக்கு, தட் வி கேரி ஆஃப்டர் அவர் டெத். அதனால்தான் ஹெல்ல வந்து தன்னுடைய சொந்த மாம்சத்தை சாப்பிடுவாங்களாம். பைபிள போய் படிச்சு பாருங்க, மாம்சம் எங்க ஹெல்ல இருக்குன்னு கேக்குறீங்களா? மாம்சம் இருக்கு. அந்த மாம்சத்துல தான் பாவம் குடிக்கொண்டு நம்மளை எப்பவுமே கில்ட்டி ஆக்கிட்டு இருக்கோம். we will eat our own flesh when we sin against God. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். சரி, அதை பத்தி இப்போ டாபிக் வேணாம், நான் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக சொல்றேன். இப்போ இந்த ஆவிக்குரிய ஃபிளஷ்ல வந்து சின்ன குடித்தனம் பண்ணி நல்லா வீட்டை போட்டு தங்கிட்டு என்னுடைய சொந்த சரீரமே ஃபிளஷே இதுக்கு எதிரா என் ஃபிளஷே எனிமியாகும், என் earthly பாடிக்கு எனிமியாகும்படி செஞ்சிச்சு. சொல்றாங்க என் சொந்த வீட்டாரே எதிரின்னு. என் ஃபிளஷே என்னோட earthly பாடிக்கு டிஸ்ட்ரக்ஷன் கொண்டு வரதுக்கு பண்ணுச்சு. என்னோட சொந்த சரீரத்தை யூஸ் பண்ணியே ஃபிளஷ் என்ன பண்ணுச்சுன்னா என் earthly பாடிக்கு டெத்துக்கு கொண்டு வந்துச்சு. எப்படி நான் ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்னுடைய எதிர்ப்பு சக்தியை யூஸ் பண்ணியே என்னோட சொந்த சரீரத்துக்கு டெத்து கொண்டு வருது. இது இந்த பிசிக்கல் ரேம்ல கடவுள் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு வச்சிருக்காரு. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல என்னோட ஒரு பகுதி தப்பான பகுதின்னு நினைச்சிட்டு இன்னொரு பகுதி வந்து ஒரு பகுதி அழிக்குது. இது என் பாடியை சேர்ந்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு எதிராக மாறுது. Sin doesn't directly affect me. It uses my flesh, my own members to my own flesh is my own member. அது to destroy my earthly body. Sin எவ்வளவு கெட்ட ஈவில் பாருங்களேன், எவ்வளவு மோசமா இருந்தது. என்ன யூஸ் பண்ணி
எனக்கு எதிராக வேலை செய்யுது. இப்போ இந்த சின் வந்து என் மாம்ஸ் ஃப்ளெஷ்ல குடிக்கொண்டு என்ன பண்ணுச்சு தெரியுமா? அது மட்டும் இல்லை, ஃப்ளெஷ் சின் கேம் அலாங் வித் டெத். ஏன்னா ஏவாள் இந்த கனியை சாப்பிடும் போது அவ ஆவிக்கென்று விதைக்காம மாம்சத்துக்கு விதைச்சான். மாம்சத்துக்கு விதைக்கிறது எல்லாமே அழிவை கொண்டு வரும். ஒரு மாம்சத்துக்கு விதைச்சா என்ன ஆகும்? அழிவை கொண்டு வரும். நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் திங். அது வந்து நான் மாம்சத்தின்படி அறியும் போது, நான் மாம்சத்துக்கு விதைக்கிறேன். கடவுளோட வார்த்தையை மாம்சத்தின்படி அறியும் போது கடவுள் வார்த்தையே எனக்கு ஈவிலா ஆயிரும். எப்படி ஒரு நல்லது கெட்டதா மாறுது? சின் வந்து நல்லதெல்லாம் கெட்டதா மாத்ததான் சின்னோட வார்த்தை. அது ஈவில். இட்ஸ் நாட் பேட். சின் இஸ் ஈவில். ஈவில் என்னன்னா, ஈவில்னஸ் என்னன்னா நல்லதை கெட்டதா மாத்துறதுதான் சின். அப்போ ஏவாள் வந்து நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் கடவுளுக்கும் தெரியும். ஏன்னா லாஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா, ஜெனிசிஸோட லாஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா, இவன் வந்து நம்மை போல ஒருவனா ஆயிட்டான். Adam became like one of us. He has eaten the tree of knowledge of good and evil. நம்மளுக்கு தெரிஞ்ச காரியம் அவனுக்கும் தெரிஞ்சிச்சு. ஆனா ஏன் கடவுளுக்கு நேக்கடா ஃபீல் பண்ண முடியல? அதே அதே நாலேஜ் ஆஃப் ஈவில் கடவுளுக்கு தெரியுது, ஆனா கடவுள் நேக்கடா ஃபீல் பண்ணல. அதே நாலேஜ் ஆஃப் ஈவில் ஆடமும் ஈவும் புசிச்ச பிறகு அவங்க நேக்கடா ஃபீல் பண்றாங்க. Why? ஏன்னா கடவுள் வந்து அன்புல பரிபூர்ணப்பட்டவர். கடவுள் வந்து எதுல கடவுள் காட் வந்து இஸ் பெர்ஃபெக்ட் இன் லவ். அதனால நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் வந்து அவருக்கு நேக்கட்னஸ் உண்டாக்கல. He was, those who are made perfect in love, they are able to discern what is good and bad and choose what is good. God was able to choose what was good. ஏன்னா he discerned knowledge of good and evil in the eyes of love. லவ் யூஸ் பண்ணி தான் டிசர்ன் பண்ணி knowledge of good and evil டிசர்ன் பண்ணி he chose good. ஆனா man, he was not perfected in love. He was only in the perfect in love. Na enna likeness of God la irukudha perfect in love. He was only in the image, a perfect man is only in the image of God. அப்போ லவ்ல வந்து பரிபூர்ண பல்ல. he was not made perfect in love or likeness of God. likenessல இல்ல perfect in loveல இல்ல, only imageல இருந்தனால அவன் எப்படி knowledge of good and evil. அது மட்டும் இல்ல, knowledge of good and evil வந்து perfect loveல தான் டிசைன் பண்ணணும் நான் சொன்னேன். அப்பதான் சூஸ் பண்ண முடியும். knowledge of evil வந்து he was only in the image of God. ரெண்டு காரியம் அவனுக்கு தப்பு நடந்துச்சு. He was only in the image of God. next வந்து knowledge of good and evil வந்து worldly eyesல physical fleshly wayல டிசைன் பண்ணா through the eyes of Satan. அதனால he was only வந்து evil தான் வந்துச்சு அவனுக்கு. he was not able to choose good. evil மட்டும் தான் அவனுக்கு வந்துச்சு. கடவுள் வந்து good சூஸ் பண்ணாரு, ஆனா அவனுக்கு evil தான் சூஸ் பண்ணி, because he was only in the image of God. next he knew knowledge of good and evil in a worldly way, less knowledge. fleshly way என்னன்னா that doesn't have any proper knowledge of God, that lacks discernment, spiritual discernment. flesh lacks spiritual discernment. அதனால he was only able to choose evil. இதுதான் மேனோட ப்ராப்ளம். கடவுளுக்கும் மேனுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால்தான் மேன் வந்து அதே நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் ட்ரீயை சாப்பிட்றான், கடவுள் தெரிஞ்ச காரியத்தை சாப்பிட்றான், ஆனா அவனுக்கு நேக்கடா he became naked. ஏன் ஒரே காரியம் ஒருத்தனுக்கு நேக்கடா ஆகுது, இன்னொருத்தனுக்கு ஃப்ரீ ஆக்குது, ஒருத்தனை பவுண்ட் ஆக்குது, இன்னொருத்தனை கஷ்டப்படுத்துது. ஒருத்தனுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கு, ஒருத்தனுக்கு வந்து ஸ்டம்பிளிங் ஸ்டோனா இருக்கு, ஒருத்தனுக்கு ஸ்மெல் ஆஃப் லைஃபா இருக்கு, இன்னொருக்கு ஸ்மெல் ஆஃப் டெத்தா இருக்கு. ஏன்னா டிபெண்டிங் ஆன் ஹிஸ் லவ். கடவுளோட அன்புல பரிபூர்ணப்பட்டவனுக்கு ஒவ்வொரு கடவுளோட வார்த்தையும் ஜீவ கற்கள், ஜீவஸ்டோன். கடவுள வார்த்தையில அன்புல பரிபூர்ணப்படாதவங்களுக்கு ஒவ்வொரு ஜீசஸ் பிகம்ஸ் அ ஸ்டம்பிளிங் ஸ்டோன், நாட் அ கார்னர் ஸ்டோன். அப்போ மேடம் வந்து பரிபூர்ணப்படல. ஏன்னா ட்ரீ ஆஃப் லைஃப்ல தான் அந்த பரிபூர்ணம் இருந்துச்சு. இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் கடவுள் வச்சிருந்தால, the tree of life, the tree of life அவன் சாப்பிட சொன்னாரு. அந்த ட்ரீ ஆஃப் லைஃப்ல தான் பெர்ஃபெக்ஷன் ஆஃப் லவ் அடைய முடியும். அவன் ட்ரீ ஆஃப் லைஃப் சாப்பிட்டு மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி போயிட்டு எதை சாப்பிட்டான்?
நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் சாப்பிட்டான். எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு அது மெச்சூரிட்டி அடையறதுக்கு முன்பதாக போயிட்டு நல்லது கெட்டது கற்றுக் கொடுத்தா அது வந்து கெட்டதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும், கெட்டதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு கெட்டதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி தப்பா சூஸ் பண்ணி விழுந்துலாம். ஒன்று தப்பா சூஸ் பண்ணலாம், இன்னொன்று கெட்டது தெரிஞ்சா கூட அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், அதனால வர விளைவுகளை தெரியாம போய் விழும். அதுதான் வந்து ஒரு சைல்டிஷ் பர்சனுக்கு நல்லது கெட்டது தெரிய வருது. ஆனா ஒரு மெச்சூர் பர்சன் கான்சிக்வன்ஸை பார்ப்பான். அவனுக்கு நல்லது கெட்ட டிசைன் பண்றதுக்கு, நல்லது கெட்டது சூஸ் பண்றதுக்கு முன்னதாக நான் இதை சூஸ் பண்ணா இந்த கான்சிக்வன்ஸ் வரும், இதை சூஸ் பண்ணா நான் இதை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தடுத்துருவான். ஏன்னா இஸ் பர்ஃபெக்ட், இஸ் மெச்சூர். மெச்சூர் பர்சன் வந்து இந்த காரியத்தை பண்ணா எனக்கு கஷ்டம் வரும், இந்த காரியத்தை போட்டா நான் கடவுளை விட்டு விலகி போயிடுவேன், இந்த காரியத்தை பார்த்தா எனக்கு ஸ்பிரிச்சுவல் டெத் வரும், நான் இந்த கனியை புசிக்க கூடாது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம், என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம், இது சாப்பிட்டா நான் எப்படி மாறுறேன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைகிட்ட போக மாட்டான். அன்பில் பரிபூர்ணப்பட்டவன் அதான். அப்போ அன்பில் பரிபூர்ணப்படாத ஏவாள் வந்து என்ன பண்ணான்னா ஒரு ஃபிளஷ்லி நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் அடைஞ்சிட்டனால ஷி பிகேம் நேக்கட். கடவுளுக்கு தெரிஞ்ச காரியம் அவளுக்கு நேக்கட் ஆயிடுச்சு. கடவுளை போல படைக்கப்பட்ட மனுஷனுக்கு கடவுளுக்கு தெரிகிற ஒரு காரியம் அவனுக்கு வந்து நேக்கட்னஸை கொண்டு வந்துச்சு. பிகாஸ் ஹி வாஸ் இம்பர்ஃபெக்ட் இன் லவ். அதனாலதான் ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் நடுவுல வச்சாரு. ஏன்னா அடிக்கடி அவன் சாப்பிடணும் அந்த ட்ரீயை. இட் ரெப்ரசன்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அன்புல பரிபூர்ணப்படணும்னா கர்த்தருடைய வார்த்தையினால் வாழணும். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான். அப்படிப்பட்ட வார்த்தையின் வாழ்வை நான் பெற்றுக்கொண்டாதான் அந்த மெச்சூரிட்டி, அந்த டிசர்ன்மெண்ட், அந்த பெர்ஃபெக்ஷன் ஆஃப் லவ், the understanding and knowledge that comes from the love of God helps you to discern what is good and evil and choose good. எவ்வளவு இதுல இந்த பைபிள்ல போய் படிச்சு பாத்தீங்கன்னா பிலிப்பியன்ஸ்ல அவ்வளோ அழகா போட்டிருக்கு, அவ்வளோ அழகா கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அந்த வசனத்தெல்லாம் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் நான் ஒன்னா பண்ண முடியாது, இதை நான் பண்றோம். இப்போ வந்து என்ன ஆச்சு, இப்போ இந்த ஃபிளஷ் வந்து earthly part அஃபெக்ட் பண்ணுச்சு. இப்போ டெட் டீட்ஸ் கவரிங் மட்டும் ரிமூவ் பண்ணல, இந்த சின் வந்து இப்போ உட்காந்துச்சு ஜாலியா வந்து என் ஃபிளஷ்ல உட்காந்துட்டு. இப்போ சின் வந்து சும்மா வரல, அது ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துச்சு. சின்னோட ஃப்ரெண்டு யாரு? டெத். டெட் டீட்ஸ் வந்து என்ன ரூல் பண்ண, இதெல்லாம் டெட் டீட்ஸ் சுத்தி டெட் டீட்ஸ் ஆயிடுச்சு. திங்ஸ் தட் கண்ட்ரோல்டு மை earthly EBனா earthly body were dead deeds. எதனால சின் இப்போ டுவெல் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து இந்த சின் வந்து திங்ஸ் தட் கண்ட்ரோல் மை earthly dead deeds கண்ட்ரோல் பண்ணுச்சு. அப்போ டெட் டீட்ஸ் கண்ட்ரோல் பண்ணும் போது நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு ஒரு காரியத்தை பண்றேன். டெட் டீட்ஸ் வந்து என்ன பண்ண வைக்கிறதுன்னா ஒரு காரியத்தை என்ன பண்ண வைக்கிறது. ஆதாம் போயிட்டு தப்பு பண்ணது மட்டும் இல்ல, அவன் டிஸ்ஓபே பண்றதோட நின்று இருந்தா பரவாயில்ல. ஏன்னா எல்லா டிஸ்ஓபீடியன்ஸும் God has kept a way of escape. கடவுள் வந்து ஒரு காரியத்துல ஒரு மனுஷன் விழுந்தானா அவனுக்கு வே ஆஃப் எஸ்கேப் இருக்கு. இல்ல கெட்ட குமாரன் விழுந்தான் தப்புல, ஆனா he had a way of escape. எந்த வே ஆஃப் எஸ்கேப்? ஓகே, நான் கடல் கிட்ட போறேன், நான் மறுபடியும் எங்க அப்பா கிட்ட போறேன்னு அந்த எஸ்கேப், வே ஆஃப் எஸ்கேப் தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா வேற டைரக்ஷன்ல போயிருப்பான், மறுபடியும் அப்பா கிட்ட வந்திருக்க மாட்டான். தட் வாஸ் த வே ஆஃப் எஸ்கேப் ஃபார் ஹிம். Adam, the lost son also sinned like Adam, disobeyed his father, but he came back. அதனால கடவுள் நம்ம மனுஷன் பண்ற எல்லா தப்புக்கும் ஒரு வே ஆஃப் எஸ்கேப் வச்சிருக்காரு. ஆனா ஈவுக்கு அந்த வே ஆஃப் எஸ்கேப் தெரியல. ஏன்னா she was surrounded by dead deeds. Sin dwelt in my body and made my earthly body do the things that controlled it. What are the things? Dead deeds, and brought death to my earthly body. ஒரு காரியத்தை நான் பண்றேன், ஒரு ஆக்ஷனை பண்றேன், அந்த காரியம் வந்து ஒரு டெட் டீட், ஒரு யூஸ்லெஸ் டீட். அதனால எனக்கு மரணம் வருது, பிளைண்ட்னஸ் வருது, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். Now people are fooled by the things they want to do, and all the things that I've done வந்து has brought me spiritual blindness and spiritual death. அப்போ நான் ஒரு காரியத்தை பண்ண வச்சு, சின்ன மாம்சத்துல குடிக்கொண்டு என்னோட earthly body ஒரு காரியத்தை பண்ண வச்சிச்சு. என்னன்னா டெட் டீட்ஸ்க்கு வந்து dead deeds control my body. அதை வந்து பண்ண வச்சு என்னுடைய earthly bodyக்கு வந்து மரணத்தை கொண்டு வந்துச்சு. எந்த பார்ட் இப்போ பாடி வந்து அஃபெக்ட் ஆச்சோ எப்படி வந்து மரணத்தை கொண்டு வந்துச்சு நான் சொல்றேன். இப்போ இது வந்து ஆடமோட ஒப்பிடுறேன். ஆடம் டிசோபே பண்ணா, there was a way of escape. ஆனா ஆடம் did not go to that way of escape. He found his own solution to cover his nakedness. அதுதான் டெட் டீட்ஸ். என்னன்னா மனுஷன் நேக்கடா ஆனா தப்பு கிடையாது. ஏன்னா லாஸ்ட் சன்னும் பன்னி நாத்தத்தோட கிழிஞ்சு போன ஒரு ஆடையோட தான் அவங்க அப்பா கிட்ட வரான்.
பண்ணிங்கிட்ட தான் வரான், கிழிஞ்சு போன ஆடையில தான் வரான், அவனோட பாக்குறதுக்கு அசிங்கமா தான் இருந்தான், ஒரு மாதிரி இருந்தான். ஆனா யார் அவனை க்ளோத் பண்ணானா அவங்க அப்பா. he trusted in his father to clothe him. ஆனா ஆடம் என்ன பண்ணா, அசிங்கமாயிட்டான், சின் வந்து தப்பு பண்ணிட்டான். ஆனா திருப்பி கடல் கிட்ட போறது தப்பே கிடையாது. அந்த வே ஆஃப் எஸ்கேப் தான் கடவுள், அந்த ட்ரீ ஆஃப் லைஃப். அங்க போறது தப்பே கிடையாது. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? he chose his own way to cover his nakedness. That was a second blunder that Adam did. என்ன what he chose to cover his own nakedness? leaves of the tree, or leaves. இந்த leaves வந்து represents dead deeds. The leaf represents dead deeds. ஏன் dead deeds நான் சொல்றேன்? டெட் டீட்ஸ் வச்சு கவர் பண்ணா, தன்னோட நிர்வாணத்தை எதை வச்சு கவர் பண்ணா? டெட் டீட்ஸ் வச்சு கவர் பண்ணா, லீவ்ஸ் ஆஃப் த ட்ரீ வச்சு கவர் பண்றா. ஏன்னா இந்த லீஃப் வந்து பிஞ்சு போயிடுச்சு. சரி, ட்ரீ ஆஃப் லைஃப்ல இருக்க லீவ்ஸ் எப்படிப்பட்ட லீவ்ஸ்னா, நீங்க வந்து போய் பாருங்க, அந்த லீவ்ஸ்ல வந்து ஹீலிங் இருக்கான். அந்த லீவ்ஸ் என்றும் உதராதான், எக்காலத்திலும் அந்த லீவ்ஸ் வந்து பச்சை பச்சையே இருக்குமா. அப்ப ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து ஜீசஸ், அவரை வச்சு தன்னை மூடி இருந்தா, தன் நிர்வாணத்தை மூடி இருந்தா, அந்த லீவ்ஸ் என்றென்றைக்கும் இட்டர்னல் லைஃப் உள்ள லீவ்ஸ். அங்க வே ஆஃப் எஸ்கேப் இருந்துச்சு. அந்த ட்ரீல இருக்க லீவ்ஸ் எடுத்து மூடி இருக்கலாம்ல. ஏன்னா the knowledge of good and ட்ரீ பக்கத்துல தான் ட்ரீ ஆஃப் லைஃப் இருந்துச்சு. அந்த லீவ்ஸ் வச்சு தன்னை மூடி இருக்கலாம் ஏசாமி வச்சு. ஆனா he went to a physical solution. இப்ப எப்படி நம்ம கடவுள கிட்ட வராம நம்மளா ஒரு குட் டீட பண்ணி கடல் கிட்ட போகணும்னு நினைக்கிறோம். நம்ம நிர்வாணத்தை மூடுறதுக்கு நிறைய பேர் புண்ணியம் தர்றாங்க, அதான் டெட் டீட்ஸ். தன்னுடைய நிர்வாணத்தை மூட, தனக்கு புண்ணியம் சேர்க்க அவங்க செய்யற காரியம் வந்து டெட் டீட்ஸ். அதாவது சொல்றாரு, உன் கிரியைகள் எல்லாம் செத்த கிரியைகளா இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் செத்த கிரியையிலிருந்து உன்னை வந்து சுத்திகரிக்குது. அப்ப செத்த கிரியை வந்து ஆண்டு கொண்டுட்டு இருக்கு மனுஷனை. அவன் நினைச்சுக்க, நான் ஒரு கிரியை செய்யறதுனால நான் நீதிமான ஆக்கிடுவேன். இஸ்ரேல் ஜனங்க நினைச்சாங்க, they tried all the deeds to make themselves right with God, and all the deeds were dead deeds. It was only through faith, by trusting in God, we can be made right. அப்போ they trusted their own solution to be made right. இதே மாதிரி ஆடமோட குணம் அப்படியே வருது பாரு, அப்படியே தன்னுடைய forefathers குணம் அப்படியே ஜீன்ஸ்ல வருது பாரு. அந்த ஆடம் என்ன பண்ணா, he trusted his own way of covering his nakedness, that is choosing a physical realm leaf to cover him, not a spiritual tree. physical realmல அதனால தான் லீவ்ஸ் பிஞ்சு போயிடுச்சு, நிர்வாணத்தை மூட முடியல. இப்போ ஒருத்தர் நான் இந்த ட்ரெஸ் போட்டு ஐ கேன் ஃபீல் நேக்கடா இருக்க முடியுமா? ஆனா அவனால லீவ்ஸ மூடியும் he felt naked. ஏன்னா it was not physical nakedness, it was spiritual nakedness. How can a man cover his spiritual nakedness with a destroying leaf? ஒரு அழிஞ்சு போற ஒரு டெம்பரரி ஒரு டெட் டீட்ஸ்னால என்னோட ஸ்பிரிச்சுவல் நேக்கட்னஸ் எப்படி மூட முடியும்? See, எந்த அளவுக்கு சின் என்ன ஃபூல் ஆக்குச்சு பாருங்க. இந்த டிசோபீடியன்ஸ்னால வந்து சின் எனக்குள்ள குடிக்கொண்டு எந்த அளவுக்கு என்ன ஃபூல் ஆக்குச்சுன்னா, இட் ஃபவுண்ட் அ வே டு ஃபூல் மீ, டு டிசீவ் மீ through the dead deeds. டெட் டீட்ஸ் எப்போ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சோ, என் டெட் டீட்ஸை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆடம். இந்த டெட் டீட்ஸ் வச்சு தன்னை மூடணும்னு நினைச்சான். அதனால போய் ட்ரீ கிட்ட போயிட்டு தன்னை இலைகளை வச்சு மூடிக்கிறான். This is the second blunder that Adam did that made him a mortal man. earthly body வந்து mortal body ஆக்கிடுச்சு, sinful self ஆயிடுச்சு, full of sin, ஒரு sinful self ஆ மாறிடுச்சு. So அப்போ ஆடம் வந்து தப்பு பண்ணும்போது the whole body became sinful. Goodness was removed from my body. The whole body was covered with naked darkness. ஏன்னா அவன் கவரிங் சூஸ் பண்ணா, இந்த கவரிங் வந்து என்னன்னா, இது வந்து லீவ்ஸ் என்ற கவரிங், டெட் டீட்ஸ் என்ற கவரிங். ஒரு டெட் டீட்ஸ் பண்ண அவனுக்கு வந்து இந்த கவரிங் வந்து ஒரு கவரிங் that cannot clothe his nakedness. அந்த கவரிங்னால என்ன ஆச்சுன்னா, my whole body was covered with darkness. முதல்ல my covering was full of life. இப்போ என் கவரிங் வந்து டார்க்னஸா ஆயிடுச்சு, full of darkness. இப்போ நம்ம ஜெனிசிஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர், the earth was without form, the earth was void, empty, the earth was full covered with darkness. இதே தான் இங்க earthly பாட்டுக்கு நடக்குது. earthly body considers, it represents my earth. The earth was without form. sin வந்து என் பாடி எப்படி ஆக்குச்சு? without form. sin வந்து earthly body எப்படி, sin dwelt in my flesh and made my earthly body without form.
Sin dwelt in my earthly body and made my earthly body with the full of darkness, covered with darkness. Dead deeds represents darkness, covered with darkness. அப்புறமா it also made me empty of goodness, the ability to do what is good. அதனால தான் பவுல் சொல்றாரு, எனக்கு நல்லதுன்னு தெரியுது, ஆனா நல்லதுன்னு தெரியுற காரியத்தை செய்யக்கூடிய எபிலிட்டி எனக்குள்ள இல்ல, ஏன்னா sin has robbed me of my goodness. So the earth was empty, no goodness dwelt in it. It became empty. The ability to do good was taken away from me. Next, I was covered with full of darkness. எப்போ ஃபுல் ஆஃப் லைஃப் கவர் பண்ற ஒரு ஆடையை சாத்தான் எடுத்து போட்டு என் சரீரத்தை என்ன வச்சு என்னை ஏமாத்தி டெட் டீட்ஸ் பண்ண வச்சு என் சரீரத்தை ஃபுல்லாக டார்க்னஸ்னால முடிச்சான். அண்ட் மோரோ இட் வாஸ் டீஃபார்ம்டு. எப்படின்னா என் ஸ்பிரிட் தான் என்னோட earthly பாடி. நான் சொன்ன ஸ்பிரிட் மேன் ஹேஸ் டு ரூல் மை earthly பாடி. இப்போ ஃப்ளஷ் ரூல் பண்ணு. எப்படி போனா ஸ்பிரிட் ஹேஸ் டு ரூல் மை சோல் ஹேஸ் டு ரூல் மை earthly பாடி ஹேஸ் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் மை ஃப்ளஷ். அண்ட் ஃப்ளஷை வந்து பாவத்தில் விழாதபடி earthly பாடி கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு, ப்ராசஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. Now flesh controls my earthly body, earthly body controls my soul and brings it spiritual, disconnects it with the spirit. soul இதுவும் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது. ஃப்ளஷ் வந்து earthly body அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா ஃப்ளஷ்ல எது குடிக்கொண்டு இருந்திருக்கு, பாவம் குடிக்கொண்டு. it made my earthly body do the thing, dead deeds that controlled it and brought death to my earthly body. ஒரு சரீரத்துல ஒரு பகுதி சஃபர் பண்ணா மற்ற ஆர்கன்ஸ் சஃபர் பண்ணி தான் ஆகணும். என் earthly part என்ன பண்ணுச்சுன்னா, it raised arguments and fightings against my soul. பைபிளவே படிச்சு பாருங்க, என்ன சொல்றதுன்னா, do you know where your arguments and fightings comes from? பைபிள் எல்லா வசனத்தையும் கொடுக்குறேன். Do you know where your arguments and fighting comes from that wrestles against your soul? உன் சோலுக்கு எதிரான ஃபைட்டிங்ஸோ ஆர்கியூமெண்ட்ஸோ எந்த பகுதியிலேருந்து வருது தெரியுமா? It comes from your body. டிஸ்அக்ரிமெண்ட் உண்டாக்குறேன். earthly பாடிக்கும் என் சோலுக்கும் ஹெவன்லி பார்ட் ஆஃப் மை பாடிக்கும் டிஸ்அக்ரிமெண்ட்டுக்கு உண்டாக்குனா நான் எப்படி வந்து ஹெவன்லி பார்ட்டாட்ட வாழ முடியும்? earthly part எப்படி ஹெவன்லி பார்ட்டாட்ட I should stay connected with the person. அவன் வாழ்க்கையை வாழ்றதுக்கு I should stay connected with that person. heavenly person ஆட்ட earthly body வாழணும்னா I have to be connected with my heavenly part. ஆனா sin dwelt in my flesh and made my earthly part to become an enemy of my heavenly part and it brought fightings. அப்போ ஒருத்தங்கிட்ட ஃபைட் பண்ணிட்டே இருந்தா அவனை போல எப்படி நான் மாற முடியும்? அப்போ earthly part of my body வந்து heavenly part of my body என் சோலுக்கு எதிராக சண்டை போட்டுட்டே இருந்துச்சு. சண்டை போட்டு ஆர்குமெண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வந்துருச்சு. அப்போ எப்படி நான் ஒன்னஸ்ல வாழ முடியும்? How can I be in one man, one body, one spirit connected with the head who is spirit? அப்போ என்னோட earthly பாடியும் என் சோலும் it has to be connected with one spirit, with the ligaments of good news of peace and be connected with the spirit man which is the head of my soul. From where அதுதான் கிறிஸ்துவின் ஹெட்டா இருக்கு, அங்கதான் எல்லா நியூட்ரிஷனும் என் பாடிக்கு வரணும். அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன, ஃப்ளஷ் வந்து என்னோட earthly பாடி கனெக்ட் எப்படி கடல் வச்சிருந்தான்னா ஹைராக்கி, ஸ்பிரிட் மேன் வந்து சோலை ஃபீட் பண்ணும், சோல்னால என்னோட earthly பாடி வாழணும், earthly பாடினால என் ஃப்ளஷ் வாழணும், அழிஞ்சு போற காரியமும் வாழணும். ஒரு அழிஞ்சு போறதுன்னா ஈஸிலி டெம்ப்ட் ஆகிற காரியம் கூட ஸ்டம்பிள் ஆகாம இருக்கணும். ஆதாம் நினைச்சா ஏவாளை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம். ஏன் அவ தான் வீக் வெசல் ஆச்சு, ஏன் அவனை விட்டா? அப்ப ஆதாம் நினைச்சிருந்தா ஏவாளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல earthly பாடி நினைச்சா fleshly பாடி கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா earthly பாடியில இருக்கிற திறமை எங்க தெரியுமா இருக்கு? சோல்ல இருக்கு. ஸ்பிரிட் மேனோட கனெக்டடா இருந்தா தான் earthly பாடிக்கு will have the power to control the desires of the sinful self, control the flesh. So இத பத்தி இன்னும் அதிகமா பார்க்கலாம் நெக்ஸ்ட் இது.